இயக்குனர் இமயம் டைரக்டர் இறந்தது மிகப்பெரிய வருத்தம். திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. இமயம் சரிந்ததுன்னு சொல்கிறத விட இமயம் வழியே சரிந்ததுன்னு சொல்லணும். தமிழ் திரைப்படத்துலத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர்னால் இவரை தான் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கிற நேரம். நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராம்நாத் சார்ட்ட நான் ஒரு 40 ரூபாய் வேலை செஞ்சாலும் ஒரு 4 படத்தை நடித்தாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றது ஆசை. அந்த டைரக்டர் யாரும் கேட்டால் குருநாதர் மனாசி மாணிக குருவா பாரே சார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திரைப்படத்தை ஒரு வரலாறு படைத்த ஒரு தெய்வம் நீங்கள் அப்படி இல்லை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட எண்ணிடலாம். ஆனால் அவர் அறிமுகப்படுத்த நட்சத்திரங்கள் அது நடிகர்களோ டெபினிஷன் எண்ணவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சுரேஷ் சார் சொல்கிற மாதிரி இயக்குனர் சிகரம் ஏற்கனவே இல்லை நம்மகிட்ட. இன்றைக்கி இயக்குனர் இமயம் இவங்க 2 பேருடைய பேரும் ஆண்டாண்டு காலத்தும் தமிழ்நாட்டை நிலைச்சி நிற்கும். டைரக்டர் சாருக்கு அவர் பையன் மனோஜ் மேலே ரொம்ப பிரியம். மனோஜ்னா உயிர். அதான் மனோஜ் கிரியேஷன்ஸ் பேர் வச்சு புதிய ஒரு படம் பண்ணார். மனோஜ் மகன் இறந்ததுலேருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதாக இருந்திருக்கு. மகனே இல்லை நமக்கு எதுக்குன்னு அவர் தள்ளாகி நீ நம்ம போயிட்டார். அவர் உடலும் உயிரும் இல்லை. அவருடைய புகழும் அவர் படுத்த படைப்புகளும் அவருடைய திரைப்படங்களும் இன்றைக்கி என்னெல்லவா காட்சி. அதை டைரக்டரும் இளையராஜா அண்ணன் பார்த்து படங்களை எங்கேயும் இன்றைக்கும் காலங்காலத்துக்கு ஓடுற மாதிரி இருக்குது. அதனால் அதெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. நானும் பேச முடியல. ரொம்ப அற்புதமான டைரக்டர். அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். டைரக்டருடைய ஆன்மா சாந்தொழில் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன்.